ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது வீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக சிறு சேமிப்பை நான் ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், 4 விதமான சிறு சேமிப்பையும் நான் கடந்த வாரம், அதாவது 20ஆம் தேதி வரைக்கும் நான் எப்படி சேமித்தேன் அப்படிங்கிற கம்ப்ளீட் அப்டேட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஆல்ரெடி வந்து நம்ம 10 நாளைக்குரிய சேமிப்பை நம்ம பண்ணிட்டோம். ஆல்ரெடி 10 நாளைக்கு ரூ. 10 சேவிங்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 3 நாளைக்கு 11, 12, 13க்கு ரூ. 30 போட்டாச்சு, 14க்கு ரூ. 10 போட்டாச்சு, 15க்கு ரூ. 10 போட்டாச்சு, 16ஆம் தேதிக்குரிய ரூ. 10 போட்டாச்சு. அப்போ 16ஆம் தேதி வரைக்கும் சூப்பராக சேமிச்சிட்டேன் இந்த உண்டியலில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லறை காசுகள் சேமிப்பு. இந்த உண்டியலில் வந்து நான் கம்ப்ளீட்டாக என்னென்ன சில்லறை காசுகள் சேர்க்கணும் அதை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் 16க்கு அப்புறம் நான் எடுத்த வீடியோ அதில் காமிக்கிறேன். 16 வரைக்கும் போட்டிருக்கேன்னா 17, 18, 19, 20. ஸோ 20ஆம் தேதி வரைக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய 4 நாளைக்குரிய ரூ. 40 நான் போட்டாச்சு. 20ஆம் தேதி வரைக்கும் என்னுடைய ரூ. 10 சேமிப்பு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபஸ்ட்டு சேமிப்பு இதாகிடுச்சா. நெக்ஸ்ட்டு மணி சேவிங் சேலஞ்சில் ஆல்ரெடி 15 நாளைக்கு 15 செலவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 20ஆம் தேதியோட 44 செலவு நான் மொத்தம் பண்ணியிருக்கேன். அதில் 25 செலவுக்கு ஒரு செலவுக்கு ரூ. 10 மீனி எடுத்து வச்சுட்டேன். ஸோ 26லேருந்து 44 வரைக்கும் 19 செலவு வருது. இதுக்கு நான் ஒரு செலவுக்கு ரூ. 10 எடுத்து வச்சா ரூ. 190. பட் ஆனால் நான் ரூ. 200 ரவுண்டாக போட்டேன். ஸோ நான் செய்த 44 செலவுக்கும் சேர்த்து அமௌண்ட்டு இதில் போட்டாச்சு. ஒவ்வொரு செலவுக்கும் ரூ. 10. ஒவ்வொரு செலவு செய்யும்பொழுதும் ரூ. 10 நான் சேமித்ததை இப்போ மணி சேவிங் உண்டியில் போடுறேன். ஸோ இதுதான் ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு தொகை நான் ரூ. மினிமம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கரன்சி நோட், அதாவது ஒரு கரன்சி நோட்டை தனியாக சேர்க்குறதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ரூ. 200 சேர்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் மொத்தம் 4 200 கிடச்சிச்சு. 3 200 நோட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வந்து 15 புது வீடு ஷிஃப்ட் ஆகி ஒரு 16 தேதி போல் நான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ரூ. 200 கிடச்சிச்சு. ஸோ அது வந்து சரி எடுத்து வச்சுருவோம், புதுசாக வேறு இருக்கே, தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அடிக்கடி புது வீட்டுக்கு வரப்போக இங்கே நிறையா சின்ன குட்டி செலவுகள் வரும். அதை பற்றி நான் தனியாக டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஸோ அப்போ செலவு பண்ணும்பொழுது ஒரு புது 200 நோட்டு கிடச்சி. ஸோ அதையும் போட்டாச்சு. ஸோ லாஸ்ட் வீக் மட்டும் 4 200 நோட்டு நான் போட்டிருக்கேன் அப் டு 20th வரைக்கும். அப்புறம் வழக்கம் போல் சில்லறை காசுகள் சேமிப்பு. அப்படியே என்ன சில்லறை காசுகள் கிடக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஆரஞ்சு உண்டியில் போட்டுருவேன். அது ரொம்பனுச்சுன்னா பழைய உண்டியலும் வச்சுருக்கேன். ஸோ அதுலேயுமே போட்டுடலாம். ஸோ கடந்த